Hi friends, இந்த வீடியோல satin ribbon வச்சு ரொம்ப கியூட்டான கலர்ஃபுல்லான ரோசஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு வெறும் satin ribbon அப்புறம் glue இருந்தாலே போதும். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். 35 cm லென்த்துக்கு satin ribbon எடுத்திருக்கேன். இதோட எண்டை வந்து நம்ம லேசா ஒரு கேண்டில் லைட்ல காமிச்சு அந்த நூல் பிரிஞ்சு வராத மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சிட்டு அதை வந்து இப்படி ரோல் பண்ணிக்கணும். நம்ம மடிச்ச மடிப்பு வரைக்கும் இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இதை பின் நோக்கி மடிச்சு அப்படியே ரோல் பண்ணணும். நம்ம மடிக்கிற இடம் முடியும் போது மறுபடியும் அதை பின்னாடி இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு மறுபடியும் ரோல் பண்ணணும். இந்த மாதிரி பின்பக்கமாக மடித்து ரோல் பண்ணிகிட்டே வரணும். நம்ம எடுத்துக்க மொத்த லென்த்துக்குமே இதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்படி மடிச்சுட்டு ரோல் பண்ணவே உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ரோஸ் வந்து அந்த ஷேப் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இதே மாதிரி அந்த எண்டு வரைக்கும் நம்ம மடிச்சிடலாம். ஃபுல்லாக மடித்தாச்சு. இப்போ அந்த சென்டரில் உள்ளதை இப்படி நல்லா ரோல் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டான ஒரு ஷேப் நம்மளுக்கு இன்னுமே பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த எண்டில் க்ளூ போட்டு ஒட்டிடலாம். நான் க்ளூ கன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் டக்குன்னு ஒட்டக்கூடிய எந்த க்ளூனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பின் பக்கத்தில் கொஞ்சம் நிறையவே போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரிப்பன் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே அழுத்தி விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு ரோஸ் எதுவுமே பிரிஞ்சு வராமல் நல்லா அப்படியே ஒட்டிடும். அப்புறம் இது எங்கெல்லாம் உங்களுக்கு வெளியில் தெரியுதோ அங்கெல்லாம் கொஞ்சம் மட்டும் க்ளூ போட்டு அப்படியே ஒட்டிடுங்க. எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக ரொம்பவே க்யூட்டான ஒரு சாட்டின் ரிப்பனில் ரோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து வந்து இதுக்கு கொஞ்சம் இன்னுமே அழகாக்கிறதுக்காக லீஃப் பண்ண போகிறோம். சாட்டின் ரிப்பன் க்ரீன் கலரில் 3 cm லென்த்துக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து இப்படி பாதியாக மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு லீஃப் ஷேப்க்கு நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அந்த ஓரங்களில் அந்த நூல்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இப்படி ஃபுல்லாக அந்த பார்டர் ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி ஒரு விளக்குலையோ இல்லை கேண்டில்லையோ நீங்கள் காமிச்சிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி லைட்டெல்லாம் காமிச்சிட்டு அதை ஃபுல்லாக அந்த மாதிரி சீல் ஆனதுக்கப்புறம் அதோட சென்டரில் கீழ்ப்பகுதியில் கொஞ்சமாக மட்டும் க்ளூ போட்டு இப்படி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மடிப்போடு கிடைக்கும். இதை வந்து ரோஸோட ஒரு சைடில் இப்படி அடியில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணும். இதே மாதிரி நீங்கள் நிறைய கலர் சாட்டின் ரிப்பனில் நீங்கள் எந்த சைஸில் வேணுமோ குட்டி ரோஸாக வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை பெருசாக வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணி நீங்கள் நிறைய டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணியிருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சாட்டின் ரிப்பன் வச்சு ரோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் எல்லோ கலர் சாட்டின் ரிப்பன் 2 cm அகலம் உள்ளதை எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு லாங் சைஸ் ஸ்கேலை எடுத்துகிட்டு அந்த ஒரு ஓரத்தில் இருந்து இப்படி ரிப்பனை வந்து இப்படி க்ராஸாக மடிச்சுட்டே வரணும். ஒரு மடிப்புக்கும் அடுத்த மடிப்பும் மேலே இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற மாதிரி மடிச்சுக்கணும். அது நகலாமல் இருக்கிறதுக்காக இந்த எண்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பு போட்டோம்னா அப்படியே நிற்கும். இப்போது இந்த ஸ்கேலோட இந்த எண்டு வர வரைக்கும் நம்ம இதை அப்படியே க்ராஸாக சுற்றிட்டே வரலாம். ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இப்படி கரெக்டாக ரொம்ப கேப் இல்லாத மாதிரி சுற்றிட்டே வாங்க. இப்போ இந்த எண்டு வரைக்கும் சுற்றியாச்சு. இங்கேயும் ஒரு கிளிப்பு போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிடலாம். அடுத்து டபுள் சைடட் டேப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டபுள் சைடட் டேப்பை வந்து இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் கீழ் பக்கம் அப்படியே ஒட்டிடலாம். எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு இப்போ மேலே உள்ள கிளிப்பெல்லாம் எடுத்துடலாம். அப்புறம் இதை மெதுவாக அந்த ஸ்கேல்லேருந்து வெளியில் எடுக்கணும். இப்போ இந்த டபுள் சைடட் டேப்பில் உள்ள மேலே உள்ளதை அப்படியே ரிமூவ் பண்ண நம்ம வந்து இதை டைட்டாக ரோல் பண்ணிகிட்டே வரணும்.
மெதுவாக அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வாங்க. கீழேயும் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ரோல் பண்ணணும். அப்போ தான் ஒன்று போல் இருக்கும். இப்போது இந்த எண்டு வரைக்கும் நம்ம ரோல் பண்ணியாச்சு. இப்போ கடைசியில் இது உள்ள டேப்பையும் எடுத்துகிட்டு நல்லா இப்படி ரோல் பண்ணி ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். மேலே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி விரித்து விட்டுலாம். இந்த மாதிரி விரித்து விட்டோம்னா பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப க்யூட்டான அழகான சாட்டின் ரிப்பன் ரோஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் நிறையா கலர்ஸில் பண்ணி நீங்கள் டெக்கரேஷனுக்குலாம் யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த கிராஃப்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கிராஃப்ட் பண்ணிங்கன்னா அதோட பிக்சர்ஸையும் கீழே வர ஜிமெயில் ஐடிக்கு அனுப்பி வைங்க. இதே மாதிரி இன்னொரு கிராஃப்ட் வீடியோஸோட உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.